பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சமீபத்தில் பேசும்போது, எனது வீட்டில் எனது நாற்காலியிலேயே ஒட்டு கேட்கும் கருவி ஒன்று பொருத்தி வைத்திருக்கின்றனர். அந்த கருவி லண்டனில் இருந்து வந்தது என்றும் குற்றம் சாட்டினர். அந்த ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தது, அந்த கருவி என்னென்ன வேலையெல்லாம் செய்தது என்பது போன்ற விஷயங்கள் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு காட்சிகளாக இருக்கின்றன. மருத்துவர் ராமதாஸ் நாற்காலியில் வைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இதன் விலை 4 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த ஒட்டு கேட்கும் கருவி 2 வகையில் இருக்கிறது. ஒன்று இன்டர்நேஷனல் சிம் கார்டு பொருத்தப்பட்டது. இந்த சிம் கார்டு பொருத்தப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி 500 மீட்டர் சுற்றளவில் யார் என்ன பேசினாலும் அதனை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட செல்போனுக்கு ஆடியோவாக அனுப்பக்கூடிய திறன் உடையது. இப்படிப்பட்ட கருவிதான் மருத்துவர் ராமதாஸ் நாற்காலியில் பொருத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஒட்டு கேட்கும் கருவியை சௌமியா அன்புமணி சார்பில் ஒரு பெண் கொண்டு வந்து பொருத்தியதாக தெரிகிறது. ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாகவே ராமதாஸ் என்ன பேசினாலும் அது உடனடியாக சௌமியாவிற்கும் அன்புமணிக்கும் சென்றடைந்தது. முன்னாள் மாவட்ட மாநில நிர்வாகிகள், தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரை கைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை தைலாபுரத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ராமதாஸ். அடுத்த 1 மணி நேரத்தில் ராமதாஸ் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை அன்புமணியும் சௌமியாவும் தொடர்பு கொண்டு ஐயா அழைக்கிறார் என்றும், தைலாபுரத்திற்கு போகாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் செய்து தருகிறோம் என்று பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் பொதுக்குழுவை கூட்ட அந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்றினர். அவர்களிடம் உடனடியாக அன்புமணியும் சௌமியாவும் தொடர்பு கொண்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாத அளவிற்கு தடுத்து அவசரமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி கலந்து கொண்டு பேசினார். இந்த நிலையில் ஜி.கே. மணி, சேலம் அருள், எம்எல்ஏ போன்றவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸிடம் நீங்கள் பேசுவது எல்லாம் அன்புமணிக்கு உடனுக்குடன் தெரிய வருகிறது. அவருக்கு இங்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று ஆலோசித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தும் போது தோட்டத்தில் உள்ளவர்கள், வீட்டில் வேலை செய்பவர்கள், உதவியாளர்கள் உட்பட அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு ராமதாஸ் ரகசிய ஆலோசனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயமும் அன்புமணி காதுக்கு சென்றடையவே அன்புமணி வெளியே பேசும் பொழுது ஐயாவிடம் சில தவறான விஷயங்களை பேசி எங்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள் என பேசத் தொடங்கினர். இதற்கிடையே வீட்டில் நடக்கும் எல்லா விஷயமும் எப்படி வெளியே போகிறது என்று தலையை சுற்றும் அளவிற்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு போலீஸ் அதிகாரியை அணுகி இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் வீட்டை வந்து சோதனை செய்தபோது ஒட்டு கேட்கும் கருவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக எலக்ட்ரானிக்ஸ் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த ஒட்டு கேட்கும் கருவி அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை பொறுத்தவரையில் யாராவது பேசவில்லை என்றால் கருவி செயல்படாது. அதே சமயம் பேசுவதையோ அல்லது ஏதேனும் சத்தம் கேட்பதையோ தொடர்ந்து பதிவு செய்யும் பொழுது வேகமாக சார்ஜர் குறைந்துவிடும். அப்பொழுது சார்ஜர் குறைந்துவிட்டது என்ற தகவலும் சம்பந்தப்பட்டவரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக சென்றுவிடும். பின்னர் அந்த ஒட்டு கேட்கும் கருவிக்கு சார்ஜ் போட வேண்டும். இப்படிதான் அந்த ஒட்டு கேட்கும் கருவி பலமுறை சார்ஜ் இழந்திருக்கிறது. அந்த சமயத்தில் வீட்டிற்குள் யாரோ அந்த கருவிக்கு சார்ஜ் போட்டு இருக்கிறார்கள். ஆகவே ராமதாஸுக்கும் எதிராக ஒரு ஒற்றன் இன்னும் இந்த தோட்டத்திலேயே இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே மருத்துவர் ராமதாஸ் வெளியில் வெளியே சென்று இருக்கக்கூடிய நிலையில் தனது தாயாரை சந்திக்க அன்புமணி வெளியில் சென்ற பொழுது அந்த கருவியை அவர் நோட்டமிட்டு சரியாக வேலை செய்கிறதா என்று பார்ப்பதற்காக ஒற்றன் சென்றிருக்கலாம் என்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஒட்டு கேட்கும் கருவியை கைப்பற்றி ராமதாஸ் வீட்டில் மறைவான இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.